ஸோ என் பையன் வந்து காரை எடுக்கிறான் கோயிலுக்கு போகிறதுக்காக. அவ்வளோ குஷி கோயிலுக்கு போகிறதுக்கு. இதுதான் என்னுடைய காரு. இது அத்தை, ஹஸ்பண்ட். இது எங்கள் அம்மா வீட்டை பூட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சு ஆளுக்குற திம்பம் இல்லை அப்படி போய் அதுக்கு போய் அஞ்சு திம்பம் கொஞ்சம் கொஞ்சம் கிளம்பியாச்சு, கோயில் கிளம்பியாச்சு. அந்த படலுக்கு இது ஒன்றும் தப்பு இல்லைன்னா 200 ரூபாயா 300 ரூபாயா ஒரு தகரம். கிளம்பியாச்சு. வில்லேஜ் வரதுல அதை காட்டுவேன். வயல்கள்லாம் பாருங்க, எங்கள் ஊர் எவ்வளோ கிராமம். ரெண்டு பக்கம் சுற்றி வயல் தான். பாருங்க எப்படி இருக்குன்னு, ரெண்டு பக்கம் ஆப்போசிட் வயல் தான். நம்ம கார் போறதே இதுல விழுந்துருக்கு. ஃபுல்லாக தென்னந்தோப்பு. இங்கே பாருங்க, சவுந்துக்கு தொட்டு அழகா இருக்கும். அது இங்கே போட்டிருப்பாங்க லாஸ்ட். எடுத்துக்கிட்டே இல்லை இல்லை, அந்த அங்கே வந்து எடுத்துக்கிறேன். இன்னும் பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, இயற்கையா போட்டுருக்காங்க. சவுந்து பூ நம்ம வல்ல பூ நிறைய கொஞ்சம் கீழே இறங்கு. 6:30 மணிக்கு கிளம்பணும். இப்போ கரெக்டாக மணி 7. சூரியன் ஒதுக்கிட்டு பாருங்க. எல்லாத்தையும் அன்பில் போகிற வழி. கொள்ளிடம் ஆற்றுக்கு ஆற்றங்கரை. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டரில் சமயபுரம் ரீச் ஆகிடுவோம். ஒரு வழியாக வந்துட்டோம். இது கரூர் ஹைவே ரோடு. மேலே ஃப்ரிட்ஜு. எவ்வளோ கூட்டம் இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஒரு வழியாக வந்துட்டோம். அங்கே தெரியுது கோபுரம்.
உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அங்கே தெரியுது. இப்போ இருக்க சமயபுரம் மாரியம்மன் கோபுரம் தெரியுதா உங்களுக்கு? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அம்மா கோபுரம். அம்மாவும் நல்லா வயல் விவசாயம் இருக்கிற இடத்துல தான் அம்மாவும் இருக்காங்க. பாருங்க. தெரியுதா கோபுரம்? ஒரு வழியாக சமயபுரம் மாரியம்மன் கோயில் வந்தாச்சு, ரீச் ஆகிடுச்சு. பாருங்க, ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் அம்மாவை. கோயிலுக்கு வந்துட்டாலே ஒரு அழகு தான். எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்க. கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் போகிறேன், பார்ப்போம். கோயிலுக்கு போயிட்டு எப்போ வரும்போது இப்படி வருவேன்னு தெரியல. ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. நாங்கள் வடக்குவாசல் வழியாக வந்துட்டேன். பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. நான் சிறப்பு தரிசனத்தில் வந்துட்டேன். நல்லபடியாக அம்மாவை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு விபூதி குங்குமம் இட்டுட்டு அம்மாவோட கோபுரத்தை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக சாமி கும்பிட்டு என் மனசு நிறைவாக இருந்துச்சு. அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரசிச்சிட்டு இருந்தேன். நம்ம இவ்வளோ சீக்கிரம் சாமி பார்த்துட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்ட்டு. அடுத்து விநாயகருக்கு போகல, விநாயகர் சாமி கும்பிடன்னு பார்த்தா சாமி அம்மாவுக்கு வந்து பானக பிரசாதம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிரசாதம் வாங்கிறதுக்காக க்யூ லைனை பார்த்துட்டு அப்புறம் சட்டுன்னு நாங்கள் சீக்கிரமாக பிரசாதத்தை வாங்கி குடிக்கிறதுக்காக நாங்கள் லைனில் போயிட்டோம். அங்கேயே பாருங்கள் அங்கேயே பாருங்கள் மக்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு. அதுக்குள்ளேயே நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு ஆர்வமாக குடிச்சிட்ருக்கேன். இன்னும் இது நான் இங்கே பார்த்தது 2ஆவது ட்ரிப் நான் குடிச்சிட்டு அப்புறம் கோயிலில் வந்து உட்காந்துட்டு எல்லோரும் சிரிச்சிட்டு ஹாய் காட்ட சொன்னேன். எல்லோரும் ஹாய் காட்டினாங்க. எல்லோரும் ஹாய் எவ்வளோ பொறுமையாக காட்டுறாங்க பாருங்கள். அத்தை முடிச்சுட்டு அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. டைம் அப்போயே 8 மணி ஆகிடுச்சு. அப்புறம் வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கூட உட்காரல நாங்கள். அதுக்கப்புறம் உடனே கிளம்பிட்டோம். வெளியில் பார்த்தா கூட்டம் எக்கச்சக்க கூட்டம். இன்றைக்கி சண்டே வேறு இல்லையா, செம்ம கூட்டம். அப்படியே ரஷ்ஷாக கடந்து நாங்கள் அம்மாவை பார்த்துட்டோம். வெளியில் போகிறதுக்கு இந்த அவுட் சைடில் நாங்கள் வந்த வழியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் திருப்பி எங்களை டைரெக்டாக வெளியில் விட்டுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரிப்பா பரவாயில்ல, அம்மா பார்க்க தான் நம்ம இவ்வளோ லேட் ஆகிடக்கூடாதுன்ட்டு சீக்கிரம் பார்த்தோம். போகும்போதுனால லேட்டாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டு அம்மாவோட கொடி கம்பத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தேன் நான். அப்புறம் அம்மா கீழே விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கோயில் வாசல் வழியாக வெளியில் வந்து மன நிறைவாக சந்தோஷமாக ஹாப்பியாக வந்தேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மன நிறைவு. இது 20 நாள் தான் அதை நான் சமயபுரம் கோயில் போயிட்டு இது 2ஆவது ட்ரிப் நான் போயிருக்கேன். அம்மா பார்த்ததில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் எனக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக விளக்கு இல்லை. கன்ஃபார்ம் இன்றைக்கி இந்த கோயிலில் போனால் 20 நாள் போகும்போது வள்ளி தெய்வான ஃபோட்டோவோடு நான் வாங்கினேன். என் ஹஸ்பண்டுக்கு ஐயப்பா பிடிக்கும், அதனால் ஐயப்பாவை வந்து ஜூம் பண்ணி எடுத்துகிட்ருக்காரு. நான் ஒவ்வொரு விளக்காக எடுத்து இது என்ன ரேட் வரும், அது என்ன ரேட்டு, எதை வாங்குறதுனே தெரியல. மைண்ட் ஃபுல்லாக எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கிடணும். அப்புறம் பார்த்தா இந்த 6 விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தா 700 என்னமோ போக சொல்லியிருந்தாங்க. அதே அமௌண்ட்டுக்கே நான் பேசி நான் வாங்கிட்டேன். இது வந்து 1100 சொன்னாங்க. அதை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த தொட்டில் கட்டி குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறது இதுக்காக தொட்டில் கட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே தாயாரை பார்க்க போனோம். அந்த தாயார் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டுருந்தேன். வந்துட்டுருக்கும்போது பார்த்தா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் அழகழகாக இருந்துச்சு. அது என்ன ஃப்ளவர்ஸ்னு எனக்கு பேர் தெரியல. ஆனால் நான் வீடியோ மட்டும் பிடிச்சிட்டு கண்டினியூவாக நடக்க ஆரம்பித்தோம். நான், அம்மா, அத்தை 3 பேர் கை கோத்துட்டு ஒரு வீடியோஸ் மாதிரி இது பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் தம்பி என் கூட ஜாலியாக வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா கோபுரம் ஃபுல்லாக வீடியோஸ் எடுத்தேன். ஸ்ரீரங்க பெருமாள் ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து 1 இயர்க்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டே கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். கூட்டம் எப்படி இருக்குன்னு இங்கேயும் தெரியல எங்களுக்கு. சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் கூட்டத்தை நம்ம பெருமாள் எப்படி நம்மளை அழைக்கிறாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு புத்தர் சிலை மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்துட்டு க்யூ லைனுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா க்யூ லைன்லேயே கூட்டம் அதிகமாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட சாமி பார்க்க ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், லைன்லலாம் நின்றுருந்தேன். அதுக்கப்புறம் இடையில ஒரு பிக்சர்ஸ் எடுத்தோம் அந்த உட்காந்துருக்க இடத்துல. அதுக்கப்புறம் வெளியில் நல்லபடியாக பெருமாளை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். பெருமாளையும் பார்த்துட்டோமேனு ஒரு சந்தோஷம் வந்து அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு இன்னொரு பெருமாள் சாமி இருந்துச்சு. அதை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து தங்க சேலைன்னு சொல்லிட்டு இன்னொரு சேலை விஸ்வநாதர் வந்து அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிக்சர்ஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் பெருமாள் கொடுத்து பிரசாதம் கண்டிப்பாக வெளியில் சாமி பார்த்து வந்ததுக்கப்புறமே எல்லாேருக்கும் மிளகு பொங்கல் கொடுக்குறாங்க. கண்டினியூவாக எல்லாருமே பிரசாதம் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக பெருமாளை சாமி கும்பிட்டுட்டு மழைநீரோடு வெளியில் வந்து பெருமாளோட கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கே பிளான் போட்டால் நாங்கள் அது ஒரே வெக்காளியம்மன் கோயில் போகலான்னு பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு டைம் செட் ஆகலை. சரி நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கல்லணை பிளான் போட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கல்லணைக்கு தொடர்பாக நாங்கள் கல்லணையை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தோம். இடையில நான் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ட்ரைவிங் பண்ண சொன்னாங்கன்ட்டு பண்ணேன். ரொம்ப நாளாக ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ரைவிங் பண்ணிவிட்டு டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு டீ கடைக்கு போய்ட்டு டீ குடிக்கலான்னு போது எல்லோரும் சேர்ந்து ஒரு பிக்சர்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த டாப் வந்து நான் மீஷோவில் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு பிக்சர்ஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லோரும் கார் ஆகும். அப்புறம் கல்லணை வந்துட்டோம் மேடம். ரீச் ஆகிட்டோம். ஆனால் டைம் தானே எனக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் பத்தலை. அதனால கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு கல்லணைக்கு வந்து பாருங்கள். கல்லணை வந்தாச்சு. இன்னைக்கு செம்ம ஜாலி தான் எங்களுக்கு. வாவ், எல்லாரும் பாருங்க குளிக்கிறாங்க. நல்லா இருக்கு. அங்க பாருங்க அருவிட்ட குளிக்கிறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கல்லணைய எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க பாருங்க. வாவ், எங்க அம்மா டான்ஸ் ஆடுது. சந்தோஷத்துல எங்க அம்மா டான்ஸ் ஆடுது. என் ஹஸ்பண்டும் என் சன்னு இப்போ தான் வராங்க. அங்கேருந்து அத்தை ஃபோன் பேசுகிறாங்க. சின்ன பிள்ளைங்க ராட்னா சுற்றுறாங்க. வாவ்,
பாருங்கள் எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க பாருங்கள். நான் வரைக்கும் இங்கெல்லாம் வந்து குளிச்சதே இல்லை. என் ஹஸ்பண்ட் பாருங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு அலையிறாரு. நான் இப்போ தான் ஸ்டெப்ஸில் இறங்குறேன். மீன் காட்டுறேன் உங்களுக்கு. கல்லணையில் உள்ள மீன். எங்கப்பா மீன்? இப்போ அழகாக படிக்கட்டுலேருந்து தண்ணி போகுது. இன்னைக்கு நாங்கள் கல்யாணிக்கு வந்திருக்கோம். சமயபுரம் பார்த்தோம், ஸ்ரீரங்கம் பார்த்தோம். இப்போ கல்லணை. அடுத்து வெக்காளியம்மன் கோயிலுக்கு போகிறோம். அடுத்து வெக்காளியம்மன் கோயிலுக்கு போகிறோம். இன்னைக்கு செம என்ஜாய்மெண்ட்டுங்க. இன்னைக்கு எங்களுக்கு சண்டேவை நல்லா என்ஜாய் பண்ணுறோம். மீன் உழுந்துருச்சு. இப்போ எவ்வளோ மீன் பாருங்க. தண்ணிக்கு ஏற்கிறது இல்லை, நீரோட்டத்துக்கு ஏற்கிறது. குட்டி இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மீன் பாருங்க. இங்கே பாருங்க. இங்க பாரு, பெருசா எதுவுமே இல்லப்பா. வாவ். இப்போ பாரு, அப்பா ஒரு மீன் பிடிக்கல. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீனை. இங்க பாரு, அடா அடா வெளியே வந்துருப்பா. பிடிக்கிட்டா இங்கே பாரு. இங்க பாரு பவிமா. ஏய் விட்டுருமா பாவம், விட்டுருமா. விட்டுருவான். என் ஹஸ்பண்ட் மீன் பிடிச்சிட்டாரு. விட்டுரு. ஆ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அதுதான் அம்மாவும் பார்க்குது கதை திறக்கிறேங்கிறது. பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. ரோசி நல்லபடியாக கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.